யூஸ் பண்ணீங்க? நான் 3-4 பாட்டில் யூஸ் பண்ணுமா? ஒரே பாட்டில் தானே சார் இருக்கு? ஒரு பாட்டில் தான் இருக்கா? ஆமாங்க சார். என்கிட்ட 4 பாட்டில் இருக்கே. ஒரு பாட்டில் தான் சார் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்ட்டு எங்களுக்கு இருக்கு. உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 4 பாட்டில் வாங்கினேன் எர்வாமேட்டின்னு. ஓகே சார். ஆனால் இதில் ஒரு பாட்டில் தான் சார் காட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஏன்டா முதல்ல உங்ககிட்ட பாட்டில் வாங்கும்போது கொஞ்சோல மட்டும்தான் முடி போயிருந்துச்சுமா. ஒரே நிமிஷம் லைனில் இருக்கீங்களா? ஆ. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கள் சார். எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்கள்? இல்லை, நீங்கள் அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி யூஸ் பண்ணேன் எர்வாமேட்டினை. ஓகே சார். எனக்கு முதல்ல நல்ல முடி இருந்துச்சுமா. ஓகே சார். கொஞ்சோல முடி போச்சு. சரி, எல்லாரும் சொன்னாங்க உங்கள் டிவியில் ஓயாமல் அட்வர்டைஸ்மெண்ட் வேறு பார்த்துட்டு நானும் சரி உங்கள் ஆயில் வாங்கி தேய்ச்சா இதாகும் அப்படின்னு தெரிஞ்சு தேய்ச்சேன். ஓகே சார். பாட்டில் தேய்ச்சோடனே கொஞ்சம் நிறைய முடி போச்சுது. அப்புறமா 2வது 3வது பாட்டில் தேய்க்க முடி அவ்வளோ போய் இப்போ மொட்டை மண்டையாக இருக்கேன். நான் வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பட்டுமா உங்களுக்கு? சார் அந்த மாதிரி ப்ராப்ளம் சார் கண்டிப்பாக ப்ரோட்டீன் ஏதாவது கம்மியாக இருக்குன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் சார். கண்டிப்பாக உங்களுக்கு வளருங்க சார். வேரில் போயிட்டு நல்லா ஆயில் போயிட்டு நல்லா இதுவானா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் சார் உங்களுக்கு. இல்லை, எப்போ வரவங்கீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு வரும் சார் உங்களுக்கு. நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க சார். இல்லை, தேய்க்க எல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் போனதுக்கு அப்புறமா வருமாமா? அப்படிலாம் இருக்காங்க சார். கண்டிப்பாக ஒருவேளை மழை பெஞ்சோட வருமோ? இப்போ வெயில் காலங்க போய் இப்போ வரமாட்டேங்கோ? அப்படிலாம் இல்லைங்க சார். கண்டிப்பாக உங்களுக்கு வளருங்க சார். இல்லை, வளரும்னா நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? நம்ம 4 பாட்டில் நீங்கள் அப்படி தான் ஒரு பாட்டில் தேய்ச்சோடனே நம்ம 2வது 3வது பாட்டில் தேய்ங்க வளர்ந்துடும் அப்படின்னாங்க. சார் ஒரு பாட்டில் தேய்க்கும்போது முடி கொட்டுறது அந்த மாதிரிலாம் பொடுகு டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சுன்னா முடி வந்து ஏதாவது ப்ராப்ளம் தலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இதுவாகிட்டு கொஞ்சம் உங்களுக்கு முடி கொட்டுறதுலாம் ஸ்டாப் ஆகிடும் சார். 2வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஸ்டார்ட் ஆகும் சார். இது எங்கேருந்து வருது? பிரேசில்ல இருந்து வருதா என்ன? புரியலங்க சார். அமேசான் காட்டிலேருந்து அறிவு மூலியமா. அமேசான் பிரேசில்ல தானே இருக்கு. ஒரு நிமிஷம் சார். ஹலோ. சொல்லுங்கம்மா. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குங்க சார். அங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணுறீங்களா? ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கே எல்லாம் சொட்ட மண்டையாக இருக்காங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் நீ கிண்டல் பண்ணுறாங்களே. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே நல்ல ரிசல்ட் தான் சார் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ராங் ரிசல்ட் கொடுக்கல சார். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் தேய்ச்சிட்டு இதே மாதிரி தான் போயிடுச்சுன்னு ஒவ்வொரு ஊரில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. நானும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 3 பாட்டில் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். 4000 ரூபாய் என்னமோ வாங்கிட்டீங்களேங்க சார். கண்டிப்பாக உங்களை நான் கம்ப்ளைண்ட்டில் பண்ணுறேங்க சார். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்க சார் நான் உங்களுக்கு. கம்ப்ளைண்ட் எனக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? எங்க தரப்புல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். இந்த மாதிரி நீங்க போன முடிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? இப்போ அடுத்த பாட்டில் வாங்க சொல்றீங்க நீங்க வேற அதுல. கண்டிப்பா உங்களுக்கு வளரும் சார். நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு வளரும் சார். இது என்னங்க நீங்க ஏதோ இதுல சொல்ற மாதிரி சொல்லிட்டீங்க கண்டிப்பா வளரணும். எப்படி பிராக்டிகலி how you are saying that? சார் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு வளரும் சார். நீங்க வந்து இந்த ஆயில் தேய்ச்சி பாத்தீங்கன்னா இது ஏதாவது பொல்யூஷன் அந்த மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் இதுவாகும் சார். அப்போ ஆயில் தேய்ச்சிட்டு வீட்லயே உட்காந்துக்கணுங்களா? வெளியில எங்கேயும் போகாம? சென்னையில போகும்போது பாத்தீங்கன்னா தலையில கர்ச்சீஃப் அந்த மாதிரி கட்டிட்டு ஹெல்மெட் யூஸ் பண்றதால கர்ச்சீஃப் கட்டிட்டு யூஸ் பண்ணி போகணும் சார். சரி, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு வளரும் சார். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இல்லங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. முதல்ல கொஞ்ச நாங்க முடி போயிருந்துச்சு. இந்த எர்வாமேட்டினை நானும் எப்படா எங்க தரப்புல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். ஒரு விக்காவது வாங்கி கொடுங்க. நான் இனிமே அதையாவது வச்சுட்டு போயிருவேன். ஒரு விக்கு மட்டுமா இந்த நான் கொடுத்த 4000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அது கூட நான் தலையில மாட்டிட்டு போயிட்டு இருப்பேங்க. பிள்ளைங்கெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி இருக்குங்க மண்டை இப்போ. சார் கண்டிப்பா நான் எங்க தரப்புல கால் பண்றேன் சார். கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். கண்டிப்பா உங்க கம்ப்ளைண்ட் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் சார். கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுங்க பாப்போம். கம்ப்ளைண்ட் நம்பர் சார் இருங்க சார். நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் சார். உங்களுக்கு இது வருவாங்க என்கொயரி பண்ணுவாங்க சார். உங்களுக்கு என்கொயரி பண்ணி எனக்கு அந்த 4000 ரூபாயாவது திரும்ப கொடுத்துருவீங்களா? அது கொடுத்தா கூட எனக்கு முடி கொஞ்சம் வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். அந்த மனசு ஆறுதல்லையே சார் கண்டிப்பா உங்களுக்கு வளரும் சார். இதனால எந்த ப்ராப்ளமும் சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராதுங்க. எனக்கு முடி போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க நீங்க 4 பாட்டில் தேய்க்க முடி அவ்வளோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வராது நீங்க வந்ததுக்கு என்ன சொல்றது? சார் நீங்க யூஸ் பண்ணுங்க சார். ஆயில் கண்டிப்பா உங்களுக்கு வளரும் சார். திரும்ப நீங்க அந்த ஆயிலே திரும்ப யூஸ் பண்ண சொல்றீங்களா?